நாத்திகத்தில் இருந்தாலும் அது எதை சார்ந்து இருந்தாலும் துறவிகளாக இருந்தாலும் ஒட்டிய வயிறோடு இருப்பாங்க. இன்றைக்கி எல்லா துறையிலுமே அது ஆன்மீகமோ அல்லது நாத்திகமோ அல்லது வேறு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் வயிறு இந்த பெல்லஸ் மாதிரி வெளியில் வருது. வெளியில் ஏன் வந்துச்சு? பெருந்தீனி, ஓவர் ஈட்டிங், நம்ம சக்திக்கு மீறி சாப்பிட்றோம். நீங்கள் கைக்குத்தல் அரிசியை இவ்வளவு சமைச்சு கொடுத்தா இவ்வளோ சாப்பிட்றீங்க, அதையே தீட்டி கொடுத்தா இவ்வளவு சாப்பிடுவீங்க. அதையே இன்னும் அல்ட்ரா பாலிஷ் பண்ணி ஒரு சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி இன்னும் ஒரு 2 மடங்கு சாப்பிடுவீங்க. அருமையான அந்த மட்டன் பிரியாணியை இந்த அரிசியோட செஞ்சிங்கன்னா 7 கை இல்லை 8 கை இல்லை சாப்பிடுவீங்க. அதில் அஜினோமோட்டோவை சேர்த்துட்டா ரெசிஸ்ட் பண்ணாது. ரொம்ப முக்கியமான தகவலாக தர்றேன். இந்த மண்டைக்குள்ளே லெப்டின் கர்லின்னு சொல்லி 2 சுரப்பிகள் இருக்குது. ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல். பசி வந்துருச்சுன்னாவே கர்லின் சுரக்குதுன்னு அர்த்தம். அந்த கர்லின் சுரக்குதுன்னாவே உங்களுக்கு பசி வந்துருச்சு. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த கிரீன் சிக்னல் நின்று ரெட் சிக்னல் வரும் எப்போ? ஒரு உணவு முழுமையாக இருந்தால். இதில் அஜினோமோட்டோ மாதிரி, அஸ்பார்டம் மாதிரி, HFCS மாதிரி இந்த ரசாயனங்களெல்லாம் நீங்கள் சேர்க்கின்ற பொழுது இந்த ரெட் சிக்னல் உழுவாது. அப்போ என்ன ஆகும்? மூக்கை சிந்தினா நீங்கன்னா 2 சோறு வர்ற அளவுக்கு திம்பிங்க.